மக்களவைத் தேர்தலையொட்டி 200 யூனிட் இலவச மின்சாரம், இலவச கல்வி உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று வெளியிட்டுள்ளார். இதனிடையே 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பாரக்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமது கடந்த ஆட்சியை விட மேற்கு வங்கம் இன்னும் உயர்ந்த உச்சத்தை பெறப்போகிறது என உறுதியளித்தார். பாஜக வளர்ச்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது திரிணாமுல் காங்கிரஸ் தனது சொந்த வேலைகளில் மும்முரமாக இருக்கு. முன்னதாக பாரக்பூரில் பேரணி சென்ற பிரதமருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். சிறு தொழில்கள் மற்றும் பெண்களை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கூட பிரதமர் அமல்படுத்தினார். இந்த 10 வருடங்களில் மக்களின் நிலை முன்னேறவே இல்லை. மக்களவைத் தேர்தலை ஒட்டி டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், அனைவருக்கும் இலவச கல்வி, தனியாருக்கு நிகராக தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை வழங்கினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்படுவதை நான் உறுதி செய்வேன். கடந்த முறை பிரதமர் மோடி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும், வங்கி கணக்குகளில் 15 லட்சம் ரூபாய், 2 கோடி வேலை வாய்ப்பு என்றார். எதுவும் நடக்கவில்லை. இதேபோல் டெல்லியில் வரும் 25ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தமது கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியில் இன்று பேசிய கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சியால் மட்டுமே நாட்டுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும் என தெரிவித்தார். ஆந்திராவில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திருப்பதி டவுன் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியவர்களை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வலியுறுத்தி சாமி முன்பு நிறுத்தி சத்தியம் வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் ஆந்திரா, தெலங்கானாவில் உள்ள அனைத்து தொகுதிகள் உட்பட 10 மாநிலங்களின் 96 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ராஜா, 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் எவ்வளவு பேர் வாக்களிக்க உள்ளனர்? தேர்தல் ஆணையம் செய்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நாளை நடைபெற உள்ள 4ஆம் கட்ட தேர்தலில் 17.7 கோடி பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். 1.98 லட்சம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 19 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதில் 85 வயதுக்கு மேற்பட்டவர்களே 12 லட்சம் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பலை இந்த மாநிலங்கள் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு என்று வெப்பலை வீசாது என்றும், இருந்த போதிலும் தண்ணீர் வைப்பது, அதேபோல் ஃபேன், ஷாமினா போன்ற ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்காஸ்டிங் மூலம் அங்கே நடைபெற உள்ள அனைத்தையும் தேர்தல் ஆணையம் லைவ் மூலம் கண்காணிப்பதாகவும், மாநில எல்லைகள் மற்றும் சர்வதேச எல்லைகளும் உஷார் நிலைப்படுத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.